திருக்குரான் நமக்கு சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிசி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். இடம் கொடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் இடம் கொடுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவார். கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காருங்களேன். அதெல்லாம் நல்ல முடியாது. ட்ரெயினில் அன்ரிசர்வேஷனில் நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா அதில் மொத்தம் கணக்குப்படி 4 தான். ஆனால் 5-6 பேர் உட்காந்து போவாங்க. கூட்டமாக இருக்குது, எல்லாம் நிற்பாங்க. கொஞ்சம் தள்ளி இருங்கன்னா தள்ள மாட்டேன். ஒரு சில போய் மொத்தமாக படுத்துக்கிறது, எனக்கு உடம்பு முடியலை, எல்லோரும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க படுத்துக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு 4 இடத்த பிடிச்சி வைப்பாங்க. பஸ்ஸில் போகும்போதும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்தித்திருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு பஸ்ஸில் ஒரு சீட்டுக்கு 2 பெண்கள் பயங்கரமான சண்டை. நான் தான் உட்காருவேன், நீ தான் உட்காருவேன், நான் தான் ஃபஸ்ட்டு, நீ தான் ஃபஸ்ட்டு, ஒரே அடி சண்டையாக வந்தோன்னா கண்டக்டர் வந்துட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னார். திருச்சியில் ஏறினாலுக்கு சென்னை வரையிலையும் இந்த 2 பொம்பளையும் உட்காராமலே நின்றுக்கிட்டு வந்திருக்கான். என்ன அப்படி சொன்னார்? யாமா நீங்கள் சண்டையை போட்டுக்கிறீங்க, யார் வயசு கூடவோ அவங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டார். உட்கார்ந்தா என்ன ஆயிரும்? நம்ம வயசு கூடன்னு ஆயிரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நன்னேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறிய சில அறிவுரைகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதில் குறிப்பாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் நிலையில் இருந்த மக்களுக்கு சொன்ன முதன்மையான அறிவுரைகள், அந்த அறிவுரைகள் என்ன என்பதை பற்றி நாம் சஹீஹுல் புகாரியில் நாம் பார்க்கும்போது அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகோதரர் உனைஸ் அவர்களிடத்தில் இந்த மக்காவில் தன்னை ஒரு தூதுவர் என்று சொன்னவர் வந்திருக்கிறார், அவர் என்ன போதனையை சொல்லுகிறார், அவர் என்ன அறிவுரைகளை சொல்லுகிறார், அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன என்பதை அறிந்து வா அப்படின்னு தன்னுடைய சகோதரரை அனுப்பி வைக்கிறார். அவர்களை அனுப்பி வைத்து அவர் போய் பார்த்துவிட்டு நபிகளாரினுடைய இதை சுருக்கமாக சொன்னார். யாமுரு பி மக்காரிமில் அஹ்லாக், உயர்ந்த நல்ல குணங்களை அவர் ஏவுகிறார், நற்குணங்களை அந்த மக்களுக்கு போதிப்பவராக இருக்கிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மக்கள்கிட்ட நற்குணங்களை தான் அதிகமாக போதித்திருக்கிறார், முதல் நிலையில் கொடுத்திருக்கிறார். சஹீஹுல் புகாரியில் இன்னொரு செய்தியில் குறிப்பிடப்படுகிறது, இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்சனுக்கும் அஹ்லாக்கா, உங்களையே மிகவும் சிறந்தவர் யார் என்றால் குணத்தால் அழகானவரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ உயர்ந்தவராக சிறந்தவராக ஒருவர் இருக்க வேண்டுமென்றால் நல்ல குணங்கள் அவரிடத்தில் நிறைந்திருக்க வேண்டும், நல்ல குணங்களை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும். இது நபிகளார் நமக்கு சொன்ன முக்கியமான ஒரு அறிவுரை. அப்போ நல்ல குணங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்களானால் நிறைய நற்குணங்களை அல்லாஹுவின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் நாம் சில குறிப்பிட்ட விஷயங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும் நம்முடைய காலத்திலையும் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் சண்டைகள், பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அது தெரிந்தும் செய்திருப்பார்கள் அல்லது தெரியாமல் கூட தவறிழைத்திருப்பார்கள். அதனால் 2 பேர்களுக்கு மத்தியில் சண்டை பிரச்சனைகள் வரும்போது ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு ஆண், நல்ல குணம் உள்ள ஒரு பெண்மணி எப்படி நடக்க வேண்டும்? திருக்குரான் சொல்கிறது, தவறு செய்தவர்களிடத்தை ஃபல் யாஃபு வல் யஸ்ஃபஹு, நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களுடைய தவறுகளை அலட்சியப்படுத்தி விடுங்கள். இது ஒரு சிறந்த பண்பாக திருக்குரான் நமக்கு சொல்லுகிறது. அது எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு மோசமான காரியமாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு தவறு செய்து விட்டான் என்றால் அந்த தவறை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், அந்த தவறை நீங்கள் அலட்சியப்படுத்தி விடுங்கள் என்று திருமறை குரான் நமக்கு சொல்லுகிறது. நம்மள்கிட்ட இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை எல்லாம் வரும்பொழுது அந்த பிரச்சனைகள் அதிகமாகுவதற்கு என்ன காரணம்னா, 1 அது 2 ஆகி 2, 3 ஆகி பெரும் பிரச்சனைகள், அடிதடி சண்டைகள் கூட போயிருக்கு. இப்போ கூட நீங்கள் பத்திரிக்கை, டிவியில் கூட செய்தியில் வந்துடுச்சு, கன்னியாகுமரியில் ஒரு பள்ளியாசலில் மிகப்பெரிய ஒரு சண்டை, அடிதடி சண்டை, இரத்த காயம் வரக்கூடிய அளவுக்கு. யார் யாருக்குன்னா முஸ்லீம்களுக்கு 2 பேருக்குள்ளே தான் வந்திருக்கு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புக்கென்றே தனியாக சொன்னாங்க, இன்யமுருன் காத்தலஹு அவு ஷாத்தமஹு ஃபல்யகுல் இன்னி சாயிமுன் மர்ரத்தை. உங்கள்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தாலோ உங்களை திட்டினாலோ நீங்கள் என்ன சொல்லி விடுங்கள், நான் நோன்பாளி என்று நீங்கள் அவரிடத்துல சொல்லிடுங்க. சண்டைக்கு போகாதீங்க, நோன்பு காலத்தில் ரொம்ப கட்டுப்பாடுடன் இருங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் என்ன, அந்த இரண்டு தரப்புகளையும் பார்த்தாண்டா பெரிய அடிதடி சண்டைகள் ஏற்பட்டு யாரும் யாரையும் என்ன செய்யலை, விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு நோன்பு காலம் என்று கூட பார்க்காமல் இரு தரப்புகளும் மோதிக்கொண்டதை பார்ப்போம். இது மாதிரி தரப்புகளாக இருக்கலாம், ரெண்டு நபர்களாக இருக்கலாம். அது ஒரு சின்ன ஒன்று பெரிய அளவில் வந்து அடிதடி, இரத்த காயங்கள், காவல்துறை என்றும் ஜெயிலில் போய் இருக்கக்கூடிய நோன்பினுடைய காலங்களில் நோன்பு பிடித்து இருக்க வேண்டியவர்கள் போய் ஜெயிலில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். இதுக்கு தான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்கள், இந்த மாதிரி கட்டும் கோபம் வருவதை கட்டுப்படுத்துங்கள், தவறு செய்பவர்களை மன்னித்து விடுங்கள். நம்ம மன்னிக்கிறோம்னா நம்ம இழிச்சவாயனா போயிடுறோம், ரொம்ப பலகீனப்பட்டவன் அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவன் பணிந்து நடந்தால், அவன் தவாலா லில்லா, யாராவது அல்லாஹுக்காக வேண்டி பணிந்து நடந்தால் அல்லாஹு தாலா அவருடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை உயர்த்துவான் அப்படின்னு தான் நபிகளார் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம பணிந்து போவதனால நம்ம பலகீனப்பட்டு விட்டோம் என்பது பொருள் அல்ல. அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் அவங்கள மன்னித்து அலட்சியப்படுத்துங்க. திருக்குரான் நமக்கு சொல்லுகிறது, ஒ சாரிவு இலா மஃபிரத்தின் ரப்பிக்கும் ஒ ஜன்னத்தின் அருள்ஹ சமாவாத்தி வல்லார். நீங்கள் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள். அதனுடைய பரப்பளவு வானம் பூமி அளவுக்குரியதாகும். அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது யாருக்கு நம்ம வச்சுருக்கோம், ஒஇத்தத் லில் முத்தகீன், சொர்க்கவாதிக்கு இதை நாம் தயார் செய்து வச்சுருக்கிறோம். இந்த சொர்க்கம் யாருக்குன்னா இறையச்சத்துடன் நடப்பவர்கள். அந்த இறையச்சத்துடன் நடப்பவர்கள்ட்ட இருக்கும் நல்ல பண்புகள் என்ன, அதை அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன இன்ஃபிகூன ஃபி ஸர்ராயி வல்லர்ரா, செழிப்பிலும் வறுமையிலும் அவர்கள் செலவழிப்பார்கள், தர்மம் செய்வாங்க. நிறைய பணம் இருக்கும்போது மட்டும் இல்லை, கஷ்டமாக இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்திலையும் கூட தர்மம் செய்யும் பழக்கத்தை விட்டுற மாட்டாங்க. நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது செய்வாங்க, அதே மாதிரி கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் அவர்கள் செலவழிப்பாங்க. அந்த இறை எச்சம் உள்ளவர்களுடைய பண்பு. அடுத்த வல் காலிமீனல் கையில வல் ஆஃபீன அலின்னாஸ், அந்த கோவத்தை அப்படி மென்று முழுங்கி விடுவாங்க. வாஃபீன அலின்னாஸ், மக்கள் செய்யும் தவறுகளை அவர்கள் மன்னித்து விடுவார்கள். அவன் தப்பு செஞ்சானா அவனை மன்னித்து விடுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா இது மாதிரி நல்லறங்கள் செய்யவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொர்க்கம் இறையச்சம் உள்ளவர்களுக்கு, முத்தகீன்களுக்குன்னு சொல்லிட்டு, அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்கள்ட்ட இருக்கும் நல்ல பண்புகள் என்னென்னா, முதல்ல ஒரு பண்பை சொல்கிறான், அது கஷ்டமான நேரத்திலையும் நல்ல நேரத்திலையும் தர்மம் செய்யும் ஒரு சிறந்த பண்பாளராக அவங்க இருப்பாங்க. இரண்டாவதாக கோபம் வரும்பொழுது அவர்கள் கட்டுப்படுத்தி கொள்வார்கள். அடுத்ததாக மக்கள் செய்யும் தவறுகளை மன்னித்து விடுவார்கள். இது ஒரு சிறந்த இறையச்சம் உள்ளவர்களின் ஒரு நல்ல குணம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இந்த மாதிரி கோபம் மாதிரி நடக்கக்கூடிய இடங்களெல்லாம் நமக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லியிருக்கிறாங்க. புகாரியில் இடம் வருகிறது, லைஷ ஷதீது பிஸ்ஸுர்ஆத்தி, வீரம் என்பது அடுத்தவர்களை வீழ்த்துவதில் இல்லை. வீரன் யாரென்றா, இன்னம ஷதீது உள்ளது எம்லிக்கு நஃப்ஸஹு இந்தல் கலாம், கோபம் வருகின்ற நேரத்தில் அதை அடக்கி கொள்பவன் தான் வீரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபம் வரும்போது எடுத்து அடிக்கிறது, உடைக்கிறது, தூக்கி எறிகிறது, கண்ட மாதிரி ஏசுவது, திட்டுவது, இதெல்லாம் நான் பெரிய வீரம், ஐயோ அவனா பயங்கரமான கோபக்காரன், அந்த மாதிரி பயங்கரமான கோபக்காரன் என்பது என்னமோ ஒரு பெருமையை போன்று என்ன செய்கிறான்னு நினைத்து கொள்கிறார்கள். கோபம் தேவையில்லாமல் வரக்கூடாது. அந்த மாதிரி வரக்கூடிய நேரங்களில் கோபத்தை யார் அடக்கி கொள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் வீரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு நபிகளாரிடத்தில் சொல்லுகிறார், புகாரியில் இடம்பெறும் செய்தியில், அவுசீனி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே எனக்கு வசியச் செய்யுங்க, நல்ல அறிவுரை சொல்லுங்கள். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகலப், நீ கோவப்படாத. அடுத்து ரெண்டாவது தடவையும் கேட்குறாங்க, எனக்கு ஒரு வசியத்து வேறு, லா தகலப், கோவப்படாத. இப்படி பல தடவை அவர் கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னது, லா தகலப், நீ கோவப்படாத. டென்ஷன் ஓவராக யார்கிட்ட இருக்குதோ அவங்க முதலில் கடைபிடிக்க வேண்டியது
அந்த கோபத்தை அடக்குவது. அந்த கோபம் வந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய எல்லா நன்மைகள் எல்லாமே போயிடும். தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவார். ஆத்திரம் வந்துருச்சுன்னு சொன்னால் அறிவு வேலை செய்யாது. டென்ஷன் ஆகிட்டான்னு சொன்னால் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியும். பாருங்களேன், கோபத்தில் போட்டு படாரண்டு டிவியை உடைச்சிடுவான், போயிடுவான். அப்புறம் திரும்ப ஒரு 10,000 ரூபாய்க்கு டிவி வாங்கணுமேன்னு அப்போ நினைக்கும் போது தான் ஐயோ நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாம்ல இருக்குது, கோவப்படாமல் இருந்திருக்கலாம்ல இருக்குது. ஃபோனை தூக்கி படான்னு தூக்கி எரிஞ்சிட்டான். 15,000 ரூபா ஃபோனும் 20,000 ரூபா ஃபோனும். அந்த கோபத்தில் என்ன தெரியும் செய்யாமல் போயிடான். அப்புறம் அதுக்கு பிறகு பணம் கொடுக்கணும்னு வரும்பொழுது தான் அவன் என்ன செய்கிறான்னு யோசிக்கிறான். இதுதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இந்த மாதிரி கோபம் யாரெல்லாம் அதிகம் படுகிறார்களோ அவங்களுக்கு நபிகளார் சொன்ன ஒன்று, கோபப்படாதே. யாராவது உன்னை கோபம் மூட்டுற மாதிரி நடந்தால் கூட நீ பொறுமையை என்ன செய்ய மேற்கொள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கோபம், ஆத்திரம் இதெல்லாம் யார் உங்களை செய்கிற விடுறதுன்னா ஷைத்தான் தான். ஷைத்தான் தான் நம்முடைய நன்மைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி கடுமையாக என்ன செய்கிறார், இந்த மாதிரி கோபத்தை ஊட்டுகிறார். நபிகளாருடைய முன்னிலையில் ஒருவர் கோபப்படுறார். எந்த அளவுக்கு கோபப்படுகிறான்னா, ஹ்மர்ரத் வஜுஹு, அவருடைய முகமெல்லாம் அப்படியே சிவந்து போயிடும், பார்த்தாலே டென்ஷன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கோபத்தோடு பேசிக்கிட்டு இருந்தவரை பார்த்து சொன்னாங்க, எனக்கு ஒரு கலிமா தெரியும், ஒரு வார்த்தை தெரியும். அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டாருன்னா அவர் கோபம் அடைஞ்சிடும். அது என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லுங்கள். சொல்லிட்டாருன்னா டக்குன்னு அவருடைய கோபம் என்ன செய்யும், தானாக வந்துடும். ஏன்னா ஷைத்தான் தான் இதையெல்லாம் உங்களுக்கு தூண்டி உங்களை வந்து கெட்ட இதுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். நீங்கள் எத்தனை இடங்களில் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் ஒரு பீடி ஓசியில் கேட்டிருக்கேன், தரலண்டவனை கோபத்தில் குத்தி கொலை பண்ணிட்டான், போய் ஜெயிலில் போய் உட்காந்துட்ருக்கான். அது எத்தனை ரூபா? ₹1 ₹2 ஒரு பீடிக்காக வேண்டி ஒருவனுடைய உயிரை கொலை செஞ்சிடறான். இப்படி கோபப்படக்கூடியவன், ஆத்திரப்படக்கூடியவர்கள் எல்லாம் நிறைய பேர்கள் இந்த உலகத்தில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நமக்கு ஏதாவது கோபம் வரும்னு சொன்னால் பல்ல மூடிக்கிட்டு அப்படியே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது நல்லவர்களாக இருந்தால் எடுத்துக்கொள்வார்கள், மற்றவங்களான்னா போய் அவன் வேலையை பார்த்துட்டு போ, அப்பவும் டென்ஷன் தான் ஆகும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி சொன்ன உடனே மற்றவர்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்க, ரசூல்லா சொன்னதை கேட்டியா? அந்த ஆள் சொல்கிறார், இன்னி லஸ்து பி மஜ்னூன், நான் பைத்தியக்காரன் இல்லை, செய்கிறது பூரா பைத்தியக்கார வேலை. கோவப்பட்டு டென்ஷன் ஆகி பைத்தியக்கார மாதிரி ஆடுறான். நபிகளார் சொல்லும்போது நான் பைத்தியக்காரலாம் இல்லைன்ட்டு அலட்சியமாக அவர் பதில் சொல்லுகிறார். இந்த மாதிரி நாமும் என்ன செய்து விடக்கூடாது, ஒரு நம்முடைய கோபத்தை அடக்கின்ற போது டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அமைதி அடங்க வேண்டுமே தவிர அதுக்கு மேலே கோபத்தில் போகக்கூடாது. போனோம்னா நம்முடைய எல்லை மீறி நாம் போய்விட்டு பின்னால் நாம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் நமக்கு பல இதை நினைவூட்டி பார்த்துருக்கிறாங்க. நல்ல டென்ஷன் வரக்கூடிய பல வேலைகளை நிறைய பேர் செய்வாங்க. செய்யும்போது கூட அமைதி. இறை தூதர்களில் யாக்கூப் நபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தந்தை, அந்த அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே நாங்கள் வெளியே போவோம், எங்கள் தம்பியை யூசுஃபையும் அழைச்சிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ யாக்கூப் நபி, இவங்க ஆள் சரியில்லையே, அப்பா நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டியே, நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா ஓனாய் கடித்து தின்னு போனாலும் போயிடும், வேணாம், அவன் சின்ன பையனாக இருக்கான், இங்கே விட்டோம். இல்லை இல்லை, நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கும் பொழுது ஓனாய் எப்படின்னு கடிச்சிட முடியுமா, வந்துட முடியுமான்னு அப்படி வீராக பேசிட்டு கூட்டிகிட்டு போய் யாக்கூப் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அன்பு செலுத்துகிறாங்கங்கிறதுனால அவர் இருந்தால் நமக்கு அன்பு கிடைக்காது என்ன அப்படின்னு சொல்லி கொண்டு போய் இவரை சாகடிக்கலாம்னு எண்ணி கடைசியில் அவரில் உள்ள ஒரு பெருந்தன்மையை வேணாம், அவரை கொலையெல்லாம் பண்ணிடாதீங்க, கிணத்துல தூக்கி நான் போட்டுவோன்னு கிணத்துல தூக்கி போட்டு வந்துட்டாங்க. வரும்போது ஒரு சட்டையில் ரத்தத்தை தேய்த்து கொண்டு வந்து அப்பாட்ட யாக்கூப் நபிகிட்ட சொல்கிறாங்க. அழுதுகிட்டே வந்து, நான் கவனமாக இல்லாத நேரத்தில் அந்த ஓனாய் கடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் தந்தை எப்படி டென்ஷன் ஆகணும். அன்னைக்கே அப்போமே நான் சொன்னேன், கூட்டிகிட்டு போகாதீங்கடா அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, கூட்டிகிட்டு போயிடுவோம், எங்களை மீறி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையை வந்து இழந்துட்டு, அதுவும் அன்பிற்குரிய ஒரு பிள்ளையை இழந்துட்ட போது எவ்வளவு டென்ஷன் ஆகியிருப்பாங்க. பிடிச்சி திட்டுன்னு திட்டி வீட்டில் ஏதாவது ஒன்று போய் பணத்தை காணாயிட்டு வந்துட்டான்,
ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்துட்டான்னு சொன்னால் வீட்டில் எவ்வளவு ரகளை நடக்கும். அப்பா எவ்வளவு திட்டுவார், அங்கேயே ஒரு டென்ஷன், மயான அமைதி இருக்கும், பயங்கர திட்டு. எவ்வளவு பொறுமையாக இருந்தார்கள்னு யாக்கூப் நபியை பாருங்கள். அவங்க சொல்கிறார்கள், வல் சவ்வல்லத்துலக்கும் அன்ஃபுசுக்கும், ஒரு தீய தவறான ஒன்று உங்களுக்கு செயல் அழகாக்கி காட்டிவிட்டது. அவங்க நம்மளை இவங்க என்னமோ சொல்கிறாங்கன்னு. அதுக்கு தஃசீர்களில் நிறைய விளக்கம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சட்டை கிளியாமல் இருந்துச்சான். இவங்க திருடன் எப்படி இருந்தாலும் எல்லாத்துலேயும் என்ன செய்ய மாட்டான், கவனமாக இருக்க மாட்டான். ரத்தத்தை தேய்ச்சினோம்னா வந்துடுவாங்க, நம்ம இதை இல்லாமல் யோசிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஓனாய் கடிச்சிருந்தால் என்ன ஆயிருக்கும், சட்டை கிழிஞ்சிருக்கணும், போயிருக்கணும், ஒன்றுமே இல்லை, கரெக்டாக அப்படியே இருந்துச்சான். அப்போ அதில் இருந்தே என்ன செஞ்சாங்க, யாக்கூப் நபி இல்லை இவங்க என்னமோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்கன்னு விளங்கி கொண்டார்களாம். அப்போ சொல்லுறாங்க, செய்தான் அவங்கள ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அழகாக காட்டிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஹானு அலாமா தசிஃபோன், நான் அழகிய முறையில் பொறுமையாக இருக்கிறேன், நீங்கள் எதை வர்ணித்து சொல்லுகிறீர்களோ அதை விட்டும் பாதுகாப்பு தேட அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். கோவப்படலை, ஆத்திரப்படலை. பயங்கர டென்ஷன் ஆக வேண்டிய ஒரு இடத்துல ரொம்ப அமைதி காத்துனாங்க. அடுத்து அவர்களுடைய அந்த பொறுமை கடைசி நேரத்தில் அங்கே மிஸ்ருக்கு போகும்போது தன்னுடைய பஞ்ச காலம் ஏற்பட்டு அங்கே பொருள்களை வாங்க அனுப்பும்போது அங்கே போய் நீங்கள் அது யூசுஃபை நீங்கள் தேடுங்க, கண்டிப்பாக எங்கேயாவது அல்லாஹ் கிடைப்பான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்துடாதீங்கன்னு நம்பிக்கை கூட்டி எங்கேயாவது இருப்பார், கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு நேரங்களை சந்திக்கக்கூடிய இறை தூதர்கள் கடும் கோபத்தை காட்டலை. அது மாதிரி நம்ம எத்தனை விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகள்லேருந்து எல்லாத்துலேயும் இருப்போம். ஒரு அளவோடு நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும், வைத்துக்குவோம். படிக்காமல் வந்திருப்பான், அல்லது மார்க்கு குறைவாக எடுத்துகிட்டு வந்திருப்பான், பள்ளிக்கூடத்தில் எதையாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பான். ரொம்ப ஓவராக என்ன செய்யக்கூடாது, கோபத்தை காட்டி விடக்கூடாது. அப்படி காட்டினதினுடைய விளைவுகள் நீங்கள் நிறைய பேர்கள் பிள்ளைகள் தற்கொலை பண்ண, மார்க்கு கம்மியாக போயிட்டாங்க. மார்க்கை வைத்து கொண்டு ஒருவருடைய அறிவை நம்ம எப்போதுமே எடைபட முடியாது. அது மனன கல்வி, அவ்வளோதான். நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் போன்றவருடைய வரலாற்றெல்லாம் பார்த்தா அவருடைய ஆசிரியர் நீ ஆடு மேய்க்க தான் லாய்க்கு, மாடு மேய்க்கிறது தான் லாய்க்குன்னு விரட்டி விடப்பட்டவர்கள் தான் பெரிய விஞ்ஞானிகளாகலாம் வந்திருக்கிறார். படிப்புக்கும் அந்த அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ உள்ளது மனப்பாடம் பண்ணுற அறிவு. அதில் மனப்பாடம் பண்ணால், ஏன்னா இந்த உலகத்தில் வேலைக்கு போகணும் வரணும்னா படிக்க தான் செய்யணும், அது மனப்பாடம் பண்ண தான் செய்யணும். அதில் ஒரு மார்க்கை குறைந்து விட்டதின் காரணத்தினால் தன்னுடைய பிள்ளை மட்டமானவன்னு நம்ம நினச்சி திட்டிடக்கூடாது. அதில் பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப எமோஷன் ஆகுவாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய பிள்ளைங்களில் இது என்னமா இல்லைன்னா அடுத்ததில் ஒரு இப்போ எக்ஸாம் எழுதி இப்போ நீங்கள் ரொம்ப கவனமாயிரு, அடுத்த தடவை இந்த விளையாடாத, போகாத, படி அப்படின்னு சாதாரணமாக நம்ம சொல்லிட்டோம்னா அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு ஊக்கமாக திரும்ப என்ன செய்வாங்க, நல்லா படிப்பாங்க. ஓட்ட ஒன்று வந்ததுலேருந்தே ஒழுங்காக படிக்கிறது இல்லை, மூதை எந்த இதுக்குமே லாய்க்கு கிடையாது, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அவனை திட்டினோம்னு சொன்னால் என்ன செய்வான், ஒரு பையனாக தான் ஊரை விட்டு ஓடி போயிடுவான். அப்போ அவனை அதுக்கு பிறகு யாண்டா நம்ம திட்டினோமோ, போயிட்டானோ, எங்கே போனானோ ஊருக்கு ஊரை நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி டென்ஷன் ஆகிடாமல் கோபத்தை அடக்கி அந்த மாதிரி சின்ன தவறுகளை எல்லாம் சிறிய அளவோடு கண்டிப்பதுடன் என்ன செஞ்சிடணும், விட்டுவிட வேண்டும். அதில் யூசுப் நபியினுடைய தந்தை ரொம்ப அழகாக நடந்திருக்கிறார். ஒரு சிலர்கள் விவரம் தெரியாமல் நடப்பவர்கள் உண்டு. அவங்களுக்கு மெச்சூரிட்டி அவ்வளோதான், வந்தால் எப்படி நடக்கணும், போகணும் அப்படின்னு தெரியாது. ஒரு அவையில் எப்படி நடக்கணும்னு தெரியாமல் சும்மா தடாப்டான்னு ஆகும்னு கடந்து கத்துறது, எதுக்கு போது இது பண்ணுறது, ஒரு பொது இடத்துல ஒரு அமைதியாக இருக்கணுமே, இதாக இருக்கணுமேலாம் தெரியாத ஒரு சிலர்கள் இருக்கிறாங்க. நாகரிகம் தெரியாதவர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நீங்கள் சந்திக்கின்ற பொழுது அப்பவும் என்ன செஞ்சு அவங்க செய்கிறது மிகப்பெரிய தப்பாக இருக்கும். அப்பவும் நம்ம என்ன செய்யணும், அவருடைய அறியாமையை பார்த்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அவங்களுக்கு திருத்தலாம். ஆனால் டென்ஷன் ஆகி கோவப்பட்டுறாதீங்க. அவங்க செய்யக்கூடிய அந்த தவறுகளை என்ன செய்யுங்க, மன்னித்து விடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒருவர் வருகிறார். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறும் ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தில் ஒரு துண்டை போட்டு இருக்கிறார். இருத்தா அசரத் பிஹி, அந்த கழுத்து இருக்குன்னு உள்ள காயம் ஏற்படுற அளவுக்கு பிடிச்சி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு, என்ன பிரச்சனை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி ஏதாவது பகைமையா, சண்டையா, எதுக்கு இந்த ஆள் இப்படி துணியை போட்டு இழுக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, முரளி மின் மாலில்லாஹில்லதி, இந்த உம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணம் இருக்குது, அல்லாஹ் கொடுத்துருக்கான அதுலேருந்து எதையாவது கொடுத்து பிச்சை கேட்குறாப்புல.
கடங்காரன் வந்து கழுத்தில் துண்டை போட்டு கேட்டாலே நம்ம டென்ஷன் ஆகும். ஒரு பிச்சைக்காரன் நம்மள்கிட்ட வந்து ஒரு 5 ரூபா வாங்குறதுக்கு வந்து துண்டை பிடிச்சி இழுத்து குடியா காசை, நல்லா நல்லா பழமெல்லாம் வச்சு தானே இருக்கேன், நல்லா தானே இருக்கேன், ஒரு 50 ரூபாய் கொடு, ஒரு 100 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்டால் எவ்வளோ டென்ஷன் ஆகும், எவ்வளோ கோவப்படுவோம். ஒரு இந்த கிராமப்புற வாசி வந்தவொடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை பிடிச்சி இழுத்தோடனே ரசூலுல்லாஹ் அப்படி திரும்பி பார்த்துட்டு எவ்வளோ என்ன நாகரீகம், ஏன்னா ஒரு அடுத்தவன்ட்ட உதவி கேட்பது கூட எப்படி கேட்கணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வல்லாஹி ரசூலுல்லாஹ் சிரிக்க தான் செஞ்சான். சிரிச்சுட்டு ஏதாவது கொடுத்து அனுப்புங்க, வரம் தெரியாத ஆளாக இருக்காங்க. இப்படி கேட்டவர் நம்ம குடும்பமாக அடித்து 4 மிதியை போட்டு தூக்கி எரிஞ்சு அனுப்பியிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய விவரம் அவ்வளவுதான். அதனால தான் அல்லாஹ் திருக்குறான் சொல்கிறான், லவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலி, நீ மட்டும் கடுமையான ஆளாக நீ நடந்திருந்தால் உன்னை சுற்றி ஒருத்தர் கூட இருக்க மாட்டான், ஓடியே போயிடுவான். உன்னுடைய அன்பும் அரவணைப்பும் தான் இவ்வளவு மக்களை கொண்டு வந்து உன்னிடத்தில் இருக்க செய்கிறது என்று அல்லாஹ் திருக்குறானில் சொல்லுகிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு மோசமான ஆட்களும் என்ன நீங்கள் சந்திக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் சந்திக்கலாம், உங்களுடைய தோழிகள்கிட்ட சந்திக்கலாம். விவரம் தெரியாமல் சில வார்த்தைகளை விட்டுருவாங்க, அவசரப்பட்டு சில இது சொல்லிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் சின்ன பிள்ளை விவரம் தெரியாமல் இருக்குது, இப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு அறிவுரை சொல்லுங்கள். இதே சஹீஹ் முஸ்லீம் புகாரியில் இடம்பெறும் இன்னொரு ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பள்ளி வாசலில் ஒருவர் வந்து சிறுநீர் கழிச்சிறார். எல்லாரும் அடிக்க போகிறாங்க, பள்ளி வாசலில் அசுத்தம் பண்ணிட்டானா அப்படின்னு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டாதீங்க, அவரை விட்டுருங்க. அவர் நல்லா சிறுநீர் கழித்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை அழைத்து எவ்வளோ அழகாக அறிவுரை சொன்னாங்க. லா தஸ்லவ் பி ஹாதல் மஸ்ஜிதி, இந்த பள்ளியாசல் இருக்க இந்த பள்ளியாசலில் மின் பவுலி வல்லால் கதிர், சிறுநீர் கழிப்பது அசுத்தம் செய்வதற்கு தகுதியான இடம் அல்ல. இது பள்ளியாசல் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம். இன்னமால் இல்லாஹி வஸ்ஸலாத்தி வக்ராத்தில் குரான், இது அல்லாஹுவை நினைவு கூறுவதற்குள்ள இடம்பா, தொழுகிறதுக்குள்ள இடம், அதே மாதிரி குரானை ஓதுவதற்கு உள்ள இடம். இந்த மாதிரிலாம் அசுத்தமெல்லாம் நீ என்ன செய்யாத, செஞ்சு விடாதே அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிட்டு அடிக்க போன நபித்தோழர்களை ஒரு வாளி தண்ணி அள்ளி அதில் ஊற்றுங்க அப்படின்னு சொன்னான். ஏன்னா அந்த கால பள்ளியாசல் மணலில் இருந்ததுனால அதில் தண்ணியை ஊற்றி சரி பண்ணிட்டான். பாருங்கள் எவ்வளோ ஒரு இது பண்ணால், இந்த மாதிரி ஒரு இடங்களில் ஒரு பள்ளியாசலில் மாற்று மதத்தவர் வந்து தெரியாமல் செஞ்சுட்டான்னா இந்த மாதிரி நடந்தால் பெரிய மத கலவரமே உருவாயிடும். நம்ம ஒரு எச்சி துப்பிட்டான், எதையோ ஒன்று செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால், அவமானப்படுத்திட்டான், அதை செஞ்சுட்டான் அப்படின்னு ஊஹோன்னு ஒரு குருவாக வந்துடுவாங்க. டென்ஷன் ஆகி அது பெரிய பிரச்சனையை உருவாக்கி 2 பேருக்கு மத்திய அடிதடியை ஆக்கி அப்புறம் உயிர் இழப்புகளை ஆக்கி பெரிய இதை நாம் சந்திப்போம். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அவனை கூப்பிட்டு அழகாக சொன்னோம்னா அடுத்த தடவை என்ன செய்ய மாட்டான், ரொம்ப நாகரிகமான நல்ல மக்கள், நம்ம தப்பாக செஞ்சால் கூட என்ன செஞ்சுருக்காங்க, அழகாக விளக்குறாங்க, கோபப்படுறது இல்லை அப்படின்னு அவன் திருந்திக் கொள்வான். அது மாதிரி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆத்திரப்பட மாதிரி நடக்கக்கூடியவர்கள்ட்ட ஓவராக கோபத்தை காட்டி உங்களுடைய நன்மைகளை என்ன செஞ்சிடறாங்க, இழத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு அழகான அற்புதமான நமக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் அப்படி நடந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுது. யூதர்கள் முஸ்லீம்களுக்கு ரொம்பவும் விரோதிகள், ரொம்ப கடும் விரோதிகளாக இருக்கிறார்கள் யூதர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபிகளாருக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தவர்கள், நக்கல் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இப்படியெல்லாம் நிறைய செய்பவர்கள். ஏன் நம்ம ஆரம்ப காலத்தில் அப்படி தௌஹீத்வாதிகளை எல்லாம் நம்ம நஜாத் ஒரு பத்திரிகையை தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னோம். அந்த பத்திரிகையை வச்சுக்கிட்டு நம்மளை நஜீஸ்ன்னு சொல்லுவான். நஜாத்துங்கிறது வெற்றி, அவன் சொல்கிறது என்னது நஜீஸ்ன்னு சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணுவான், அந்த நஜீஸ் வந்துருக்கு பாரு அப்படின்னு. ஆனால் நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஹதீஸின் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுஹப்னு சொல்கிறாங்களே, மதுஹப்னா என்ன அர்த்தம்னா கழிவறை அப்படின்னா. சுனன் அபூதாவுதினுடைய முதலாவது ஹதீஸ், ஃபஸ்ட்டு ஹதீஸ் அதான், இதா தஹபல் மதுஹப அபு. ரசூல்லா மதுஹபுக்கு போனால் ரொம்ப தூரமாக போயிடுவாங்க. அதாவது கழிவறைக்கு பாத்ரூம் போகணுன்னு சொன்னோம்னா ரொம்ப தூரமாக, அந்த காலத்தில் லெட்டின்லாம் வீட்டில் கட்டி வச்சிருக்கல, தூரமாக வெளியில் தான் போயிட்டு வருவாங்க. அந்த மதுஹபு என்பதை எதுக்கு ஹதீஸில் பயன்படுத்தப்படும்னா கழிவறை. நம்ம அப்படி சொல்லி ஒன்றும் சொல்கிறதில்லை. ஆனால் ஒரு சிலர்கள் என்ன செய்ய, நம்மளை வெறியேற்றுவதற்காக, கோவப்படுத்துவதற்காக நஜீஸு நஜாத்துக்காரனுங்கிறதுக்காண்டி நிறைய பேர்கள் சொல்வதுண்டு. அது மாதிரி இந்த யூதர்கள் நபிகளாரை ரொம்ப கிண்டல் பண்ணுவதும் நக்கல் பண்ணுவதும் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரசூல்லாவை சந்திக்க வர்றாங்க. ரசூல்லா எல்லாருக்கும் வந்தால் சலாம் சொல்ல நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க.
அதே மாதிரி அவன் சலாம் சொல்கிற மாதிரி அஸ்ஸாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆயிஷா நாயி ரொம்ப வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்குறவங்க, சும்மா இது ஏனாதானான்னு இல்லாத பார்த்து அஸ்ஸாமு அலைக்குமா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். அந்த லாமை மட்டும் அப்படி உருவிட்டு அஸ்ஸாமு அலைக்கும். அஸ்ஸாமுன்னா மவுத் அப்படின்னு அர்த்தம், மரணம்னு அர்த்தம். அஸ்ஸாமு அலைக்கும்னு ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன சொல்கிறான், உங்களுக்கு மரணம் வரட்டும் அப்படிங்கிறான் யூதர். உடனே ஆயிஷா நாயி அவர்கள் திரும்பி சொல்லுவாங்க, உனக்கு தான் அந்த வரட்டும், லானத்து எல்லாம் சேர்ந்து உனக்கு வரட்டும்டா அப்படின்னு சொல்லி திரும்ப அவர்களை பார்த்து சொல்கிறார், அலைக்கும் உஸ்ஸாம் வல்லா, ஏன்னா மரணமும் அதே மாதிரி லானத்தும் உங்களுக்கு ஏற்படட்டும்னு இந்த வார்த்தையை சொன்னோன்னா ஆயிஷா நாயி கோவப்பட்டு சொன்னார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயி பார்த்து, மஹலன் யா ஆயிஷா, ஆயிஷாவே நிதானம் நிதானம், ஏன் இவ்வளோ ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீ விடுற? அப்போ ஆயிஷா நாய்க்கு அவங்களுக்கு தெரியுது ரசூலுல்லாஹ் கவனிக்க போல இருக்குது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க போல இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த ஆளுக்கு சொன்னது என்ன தெரியுமா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடுறான். நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு நான் தான் பதில் சொல்லிட்டேன், அலைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கட்டும், ஒரே வார்த்தையில் முடிச்சாச்சு. நீ என்ன எனக்கு கேட்டியோ அதே உனக்கு கிடைக்கட்டும், நான் தான் அதோட விட்டுட்டேனே, நீ எதுக்கு ரொம்ப ஓவர மௌத்து உண்டாகட்டும் லானத்து உண்டாகட்டும் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இன்னல்லாஹ யுஹிப்பு ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயி அவர்களுக்கு சொல்கிறார்கள், நீங்கள் எல்லா விஷயத்திலையும் மென்மையோடு இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். மென்மை எனக்கு ரொம்ப கரடுமுரடாக நடக்காத, ரொம்ப அமைதியான பிள்ளை, அமைதியானவங்க இந்த பிள்ளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்தால் அல்லாஹ் அவங்கள ரொம்ப நேசிக்கிறான். இந்த மொழியை ரொம்ப மோசமான வாயை திறந்தோம், ஐயோ அங்கெல்லாம் வாயை கொடுத்துறாத, நம்ம என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக ஒரு பெண்மணி என்ன செஞ்சு இருக்கக்கூடாது. ஆயிஷா நாயி கூட என்ன செய்யலை, அவங்க சொன்னதுக்கு தான் பதில் சொன்னாங்க. அவங்க ஒன்று சொன்னால் ரெண்டை சொன்னாங்க, மௌத்துன்னு சொன்னால் லானத்தை ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க. தேவையில்லாமல் நீ தானே வம்பக்கு இழுக்கிற, நீ ஒன்று சொன்னால் நான் ரெண்டு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிஷா நாயி சொன்னாங்க. அது மாதிரி உள்ளதை கூட நபிகளார் கண்டிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சிலர் நம்மளை கோபத்தை ஆத்திரப்படுத்தால் கூட பொறுமையாக இருப்பது சிறந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி திருமறை குர்ஆன் சொல்கிறது, இந்த மாதிரி இடங்கள் பொதுவான இடங்களில் நம்ம போகிறோம், அங்கே போனோம்னா அந்த இருக்கிற இடத்துல ஒரே அடிதடி சண்டை நடக்கும். ஏன் இடம், நான் போட்ட இடம், நீ போட்ட இடம் அப்படின்ட்டு சண்டை போட்டு அது பெரிய பிரச்சனை ஆனதெல்லாம் இருக்கிறாங்க. ஆண்களே சண்டைக்கு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்தை பிடிக்கிறதுங்கிறது இருக்க நிறைய இடங்களில் ஒரே சண்டைக்கு வந்து திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது, யாயுஹல்லதீன ஆமனு இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிசி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும், இடம் கொடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் இடம் கொடுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவார். கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காருங்களேன், அதெல்லாம் தள்ள முடியாது. நீங்கள் நிறைய இடங்களில் போனீங்கன்னா ட்ரெயினில் ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு போனீங்க, அன்ரிசர்வேஷனில் நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா அதில் மொத்தம் கணக்குப்படி 4 தான், ஆனால் 5-6 பேர் உட்காந்து போவாங்க, கூட்டமாக இருக்குது, எல்லாம் நிற்பாங்க. கொஞ்சம் தள்ளிடுங்கன்னா தள்ள மாட்டேன். ஒரு சிலர் போய் மொத்தமாக வந்து படுத்துக்கிறது, எனக்கு உடம்பு முடியலை, எல்லோரும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க படுத்துக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு வந்து 4 இடத்த பிடிச்சி வைப்பாங்க. இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போதும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்தித்திருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு பஸ்ஸில் ஒரு ஆள் போய்கிட்டு இருக்கிறாங்க. பஸ்ஸில் ஒரு சீட்டுக்கு 2 பெண்கள் பயங்கரமான சண்டை, நான் தான் உட்காருவேன், நீ தான் உட்காருவேன், நான் தான் ஃபஸ்ட்டு, நீ தான் ஃபஸ்ட்டு, ஒரே அடி சண்டையாக வந்தோடனே கண்டக்டர் வர்றார். வந்துட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னார். கடைசி அந்த எங்கள் திருச்சியில் ஏறினாலுங்க சென்னை வரையிலையும் அந்த 2 பொம்பளையும் உட்காராமலே நின்றுக்கிட்டு வந்திருக்கான். என்ன அப்படி சொன்னார், யாமா நீங்கள் சண்டையை போட்டுக்கிறீங்க, யார் வயசு கூடவோ அவங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டார். உட்காந்தா என்ன ஆயிரும், நம்ம வயசு கூடன்னு ஆயிருமே, நம்மளே வந்து ஒரு மாதிரியாக பார்த்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நின்றுக்கிட்டே போயிட்டு வந்துருங்களா ஒரு இடத்துக்காக. ஏன்னா ஒரு சிலர்கள் ஆண்டின்னு கூப்பிட்டாலே கோபம் கொந்தளிப்பாங்க. எப்போ ஆண்டின்னா என்ன அர்த்தம், அம்மாவுடன் உடன் பிறந்தவர்களை தானே ஆண்டின்னு சொல்கிறாங்க. ஆண்டின்னு சொல்வது ஒரு பெரிய இதுக்கு ஒரு வயசை கூடுதல் மாதிரி காட்டிடுது போயிடுது அப்படின்னு சண்டைகள். இது மாதிரி வயசு குறைந்ததுக்காக அடிதடி சண்டை போட்டு கடைசியில் 2 பேருமே உட்காராமல் போனதெல்லாம் கதை சொல்லுவாங்க.
இது மாதிரி இடங்களில் வரும்பொழுது நம்ம உண்மையிலேயே வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கணும். ரொம்ப முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எழுந்து இடம் கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தில் சொல்லும்போது வாகனத்தில் ஒருவரை ஏற்றி விடுவது, அதனுடைய சரக்குகளை கீழே இறக்கி வைப்பது, இதெல்லாம் தர்மத்தில் உரியதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. கஷ்டப்படுற ரயில்வேயில் இருக்கட்டும், பஸ்ஸில் இருக்கட்டும், தூக்க முடியல, கஷ்டப்படலன்னா நம்ம எடுத்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் எந்த இடங்களில் போனாலும் உங்களுக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொன்னால் விட்டு கொடுங்க. அதில் கோபத்தை காட்டாதீங்க, வீராப்பை காட்டாதீங்க, நியாயம் இது என் பக்கம் தான் இருக்குன்னா பேசாதீர்கள் என்பதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனும் நமக்கு சொல்லுகிறார். அது மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி கோபம் வரக்கூடியது சில எல்லாம் நம்முடைய வாழ்நாளில் சில கஷ்டங்களும் சில சிரமங்களும் நமக்கு நிறைய ஏற்படலாம். அந்த நேரத்தில் அந்த சிரமங்கள் கஷ்டங்கள் வரக்கூடிய நேரங்களில் சபருடன் பொறுமையுடன் இருப்பது ரொம்ப முக்கியமானது. டென்ஷன் ஆகிடக்கூடாது. அந்த நேரத்தில் வரம்பு மீறி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் ஒரு சிலர்களுக்கு சொல்லுகிறான், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா. இந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹு தஆலா கொடுக்குறான்னு சொல்கிறான். அதில் நிறைய பேர்களை பட்டியல் போடுறான் என்னென்ன. அதில் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையுடன் இருக்கக்கூடிய ஆண்கள், பொறுமையுடன் இருக்கக்கூடிய பெண்கள், அவங்களையும் அதில் பட்டியலிடுறான். அதே மாதிரி உண்மை பேசக்கூடிய ஆண்கள், உண்மை பேசக்கூடிய பெண்கள், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள், அல்லாஹுவை அஞ்சி நடக்கக்கூடிய ஆண்கள், அல்லாஹுவை அஞ்சி நடக்கக்கூடிய பெண்கள், அல்லாஹுவை அதிகம் தியானம் செய்யக்கூடிய ஆண்கள், அல்லாஹுவை தியானம் செய்யக்கூடிய பெண்கள், அப்படியே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரையும் அப்படியே பட்டியல் போட்டு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அப்படியே சொல்லி கொண்டு வருகிறார். அந்த இதில் ஒரு முக்கியமான சாபிரீன சாபிராத், பொறுமை ரொம்ப முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு பெண்மணி கபருள்ள பக்கத்தில் இருந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார். அவங்க பிள்ளை இறந்து போயிடுச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளையை பார்த்து ரொம்ப ஓவராக அழுதுருக்கிறாங்க. சாதாரணமாக நார்மலாக அழுவதற்கு மார்க்கம் அனுமதிச்சு, ஒப்பாரி வைத்து அழுவதற்கு, சத்தமிட்டு அழுவதற்கு என்ன செய்யலை, அனுமதிக்கலை. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வத்தகில்லாஹ வஸ்பிரி, அல்லாஹுவை அஞ்சிக்கொள், நீ பொறுமையாக இருந்து கொள். இவ்வளவு தான் சொன்னாங்க. அல்லாஹ்வை அஞ்சிக்கமா, பொறுமையாக நீ இருந்துக்க. அப்போ அந்த பெண்மணி திரும்பி பார்த்துட்டு, இலைக்க அன்னி, என்னை விட்டு நீ தூரமாக போங்க, எனக்கு ஏற்பட்ட துன்பம் உங்களுக்கு ஏற்படல, எனக்கு வந்தது உங்களுக்கு வந்திருந்தால் உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ சிரமத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட அல்லாஹ் இருந்துக்க, பொறுமையாக இருந்துக்க. அது அல்லாஹ்வின் தூதர்ன்னு அந்த பெண்ணுக்கு தெரியலை. அப்போ பக்கத்தில் இருந்தவங்க சொல்லுகிறாருங்கள், நீ யாரை பார்த்து சொன்னிருக்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். ரசூலுல்லாஹ் அங்கே பொறுமையாக இருந்தாங்க. அந்த பெண்மணி ஒரு டென்ஷனான ஒரு நேரத்தில் இருக்கிறாங்க, நம்ம ரொம்ப ஓவராக பேசக்கூடாது அப்படிங்கிறது அவங்க கரெக்டாக இருந்து போயிட்டாங்க வீட்டுக்கு. சொன்ன உடனே அந்த பெண்மணி, ஆஹா நம்ம அல்லாஹ்வின் தூதர்கிட்ட இப்படி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அல்லாஹ்வின் தூதரை சந்தித்து, அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் இறை தூதர்னு எனக்கு தெரியாமல் நான் அப்படி சொல்லிட்டேன். அப்பவும் ரசூலுல்லாஹ் டென்ஷன் ஆகலை. என்னடா பேசிடுவியா, ஓடுன்னு சொல்லிடுவியா அப்படின்னு நம்ம அப்படி சொல்லுவோம். இல்லைங்க தெரியாமல் வச்சு ஒரு நாள் கூப்பிடலாம், தெரியாமல் இருந்துட்டா அப்படி நடந்துடலாமா, போயிடலாமா, பேசிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் நாம் வார்த்தைகளை கொட்டுவோம். அந்த இடத்துல அமைதியாக வந்துட்டா கூட பின்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் திட்டி தீர்த்திடுவோம். ரசூலுல்லாஹ் அப்போம்லாம் அந்த பெண்மணியினுடைய இதை உணர்வை புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, அப்பவும் மார்க்கத்தின் அளவில் தான் சொன்னேன், இன்னம சபுரு இந்த சதமத்தில் ஊலா. இந்த பொறுமை என்பது என்னென்னா, துன்பம் ஏற்பட்டவுடன் பின்பற்றுவது தான் பொறுமை. இப்போ எங்கள் அப்பா இறந்து 10 வருஷம் ஆச்சு, நான் பொறுமையாக இருக்கேன்னா அதுக்கு பேர் பொறுமை, அதுக்கு பேர் சபுரு கிடையாது. அது இயற்கையிலேயே நீங்கள் நார்மலாக வந்துடுவீங்க. அல்லாஹ் மறதியை ஏற்படுத்தியிருக்கிறான். கொஞ்ச நாள் தான் என்ன செய்யும், அவங்க மேலே பாசம் அது இதெல்லாம் காட்டும். எவ்வளோ வல்லாது என்ன எவ்வளோதாக இருந்தாலும் நாட்கள் சில அப்படியே குறைஞ்சிரும். எப்போ பொறுமைனா டென்ஷன் எப்போனா அந்த டயத்தில் என்ன செய்யணும், அமைதியாக என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் பொறுமை என்பது. அந்த பொறுமையை பெண்கள் ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கணும். பொறுமையை மீறி போகிறவங்க, இந்த மாதிரியான துன்பமான நேரத்தில் போகிறவங்க பெண்கள் தான் அதிகம். அது நல்ல சிறந்த பெண்மணிகளும் இருந்திருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் இடம்பெறும் ஒரு செய்தியில் உம்மு ஹாரிசாவினுடைய தாயார், அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட அலா துஹத்திஸினி அன் ஹாரிசாவை பற்றி எனக்கு நீங்கள் அறிவிக்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹாரிசா பத்ரு போர்க்களத்தில் போராடி தன்னுடைய உயிரை நீத்தவர் அவர். அவங்களுடைய மகன், அல்லாஹ்வின் தூதரே என்னாச்சு, என் பிள்ளை
எப்படி என்ன அவர் கொல்லப்பட்டுட்டாங்கிறது தெரிஞ்ச பிறகும் அந்த தாய் சொல்கிறாங்க, இன்கான ஃபில் ஜன்னா சபர்த்து, என்னுடைய மகன் சொர்க்கத்தில் இருப்பான் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பொறுமையாக இருக்கிறேன். அவருக்கு சொர்க்கம் இல்லை என்று சொன்னால் என்னால் தாங்க முடியாது, நான் அழுது விடுவேன் அப்படின்னா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன இப்னகி ஆதா, இந்த உன்னுடைய மகன் அசாப ஃபிர்தௌஸல் ஆலா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவன் அடைந்து விட்டான். மகா ஹாரிசா இந்த போர்க்களத்தில் போராடி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் நிறைய சொர்க்கம் இருக்குது, அதிலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து விட்டான் அப்படின்னு ஆறுதல் சொன்னான். இப்போ அந்த பெண்மணி பாருங்கள், என் பிள்ளை சொர்க்கத்துக்கு போனான் என்று சொன்னால் பொறுமை. அது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளில் அல்லாஹு தஆலா நமக்கு சோதனைக்காக வேண்டி நிறைய செய்திருப்பான். இப்போ அந்த மாதிரி காலகட்டங்களிலெல்லாம் பொறுமையை என்ன செய்யணும், பெண்கள் கையாளணும். பொறுமையை கையாளுவது கண்டிப்பாக மறுமை நாளில் வெற்றியை தரும். திருக்குரான் சொல்லும் பொழுது பொறுமையாளர்களுக்கு பிகைரி ஹிசாப், கணக்கில்லாமல் அல்லாஹ் கூலியை கொடுக்குறான். எந்தெந்த டென்ஷனாக வரக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம சபருடன் நாம் இருப்போமே, ஆனால் நமக்கு கிடைக்கும் அளவு கணக்கே கிடையாது. நிறைய அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், கொடுக்குறான். ஏன்னா நிறைய பேர்கள் பொறுமை இழந்துடுறாங்க. அதனால தான் அதை வீரமாக இருந்து அல்லாஹுக்காக வேண்டி பொறுத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், கணக்கில்லாமல் கூலியை கொடுக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எவ்வளவு பேர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க, தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறாங்க, மனைவியை இழந்திருக்கிறாங்க. எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பொறுமையுடன் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அதனால் நாம் இன்றைய தினத்தில் அல்லாஹின் தூதர் அவர்கள் நமக்கு சொன்ன அறிவுரையாக, நாம் கோபமான நேரங்களில் நிதானத்தை கடைபிடித்து நல்லவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் விட்டு கொடுத்து, அதே மாதிரி சோதனையான காலகட்டங்களில் பொறுமையாக இருந்து அந்த உயர்ந்த குணத்தில் உள்ளவர்களாக ஆக்க எல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.